சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி மீட்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, நேரில் பார்வையிடுவதற்காக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மௌலிவாக்கத்தில் நேற்று நடந்த கட்டட விபத்தில் இதுவரையிலும் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 19 பேர் சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நேரில் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காகவும், காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவது என்பது குறித்து கேட்டறிவதற்காகவும் அவர் சென்றிருக்கிறார். தற்போது நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுப்பிரமணி, தமிழக முதலமைச்சர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவர் காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அதே மாதிரி மருத்துவர்களோடு என்ன மாதிரியான ஆலோசனைகள் நடத்த இருக்கிறார்? கட்டிட விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக முதல்வர் ஜெயலலிதா சரியாக 6:27 மணி அளவில் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் கீழ்தளத்தில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக தற்போது அவர் உள்ளே சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடன் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர் குழுவினர் தற்போது அங்கு நின்று அவர்கள் விவரங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் படுகாயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக டாக்டர்கள், மருத்துவர் குழுவுடன் முதல்வர் தற்போது ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் படுகாயம் அடைந்தவர்கள் உறவினர்கள் தற்போது மருத்துவமனை உள்ளே இருக்கிறார்கள். அவர்களையும் சந்தித்து முதல்வர் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். கார்த்திகேயன். சுப்பிரமணி, காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தற்போது அளிக்கப்பட்டு வருகின்றன? கண்டிப்பாக கார்த்திகேயன். 19 பேர் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 3 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காலையில் மருத்துவர் குழுவினர் தெரிவித்தார்கள். இதற்கிடையில் தற்போது மாலையில் 3 பேரும் தற்போது உடல்நிலை தேறி நார்மல் கண்டிஷனுக்கு வந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது பேசக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சிலருக்கு எலும்பு முறிவு மற்றும் தலையில் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக என்னென்ன சிகிச்சைகள் அளிக்க வேண்டும், அதற்கு தொடர்பான மருத்துவ குழுவினர் இன்று காலையும் வந்திருக்கிறார்கள். நேற்று இரவிலும் தொடர்ந்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இன்று காலை கூட மருத்துவ குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அந்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்த ஆலோசனை குழு இங்கே கூடி ஆலோசித்தது. அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களின் உடல்கள் முறையாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அவர்களுக்கு அரசு சார்பில் ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்பட்டு அவர்களது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லும் வரை அரசு செலவை ஏற்கும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன். சுப்பிரமணி, காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன, ஏதேனும் கூடுதல் தேவைகள் இருக்கிறதா என்பது குறித்து மருத்துவர்கள்ட்ட உங்களால பேச முடிஞ்சதா? அவர்கள் ஏதேனும் கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்களா?
கண்டிப்பாக கார்த்திகேயன். மருத்துவ குழுவினர் நேற்று அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் இணைந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குழுவினர் படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இவர்களுக்கு என்னென்ன சிகிச்சைகள் அளிக்க வேண்டும், மேல் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் காலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் நடந்தது. இது மட்டுமல்லாமல் இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்வதற்காக, அதாவது ராமச்சந்திரா மருத்துவமனையில் 5 பேர் உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 6 பேர் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களில் 2 பேர் உடல் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் உதவி மையம் ஒன்று தொடங்கப்பட்டு அதன் மூலமாக இங்கு கூடியிருந்த உறவினர்கள் அந்த புகைப்படத்தை காண்பித்து உடல் அடையாளம் காணப்பட்டது. ஆனால் அதில் ஒருவரது உடல் மட்டும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதுவரை 9 பேர் உடல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 பேர் உடல் இன்னும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தனியார் இந்த ராமச்சந்திரா மருத்துவமனையில் என்ன சிகிச்சை அளிப்பவர்களுக்கு உரிய உதவிகள் அனைத்துமே அரசு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. கார்த்திகேயன், நிச்சயமாக சிகிச்சை தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் மருத்துவர்கள் ஏதேனும் கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கார்த்திகேயன், அது பற்றிய உறுதியான தகவல்களை மருத்துவ அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. ஆனால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஏனென்றால் காயமடைந்தவர்களுக்கு சாதாரண கூலி தொழிலாளர்கள் அவர்களுக்கு இது போன்ற மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கு அதிக செலவு ஏற்பட கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அனைத்து செலவுகளுமே தமிழ் அரசே ஏற்று செய்யும் என்று சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இந்த மருத்துவர்களுடன் முதல்வருடன் ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க கூட வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் கூறப்படுகிறது. கார்த்திகேயன், சுப்பிரமணி, இங்கே 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அவரை முதலமைச்சர் சென்று பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அது பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரை வரவில்லை கார்த்திகேயன். ஆனால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆந்திராவை சேர்ந்த சுசிலா என்ற பெண்மணிக்கு தலையில் பலத்த அடிபட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையால் நேற்று அனுமதிக்கப்பட்டார். அங்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காகத்தான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கு நல்ல முறையில் அவர் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன், நிச்சயமாக மீட்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், அங்கே காயமடைந்து அனுமதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்களா? ஆமா, கண்டிப்பாக வந்திருக்கிறார் கார்த்திகேயன். இன்று காலை முதலே தகவல் தெரிந்து அனைவருமே போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு இன்று காலையிலே குழுமி இருந்தார்கள். ஏனென்றால் நேற்று இரவில் தான் அவர்களுக்கு முறையான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களில் பலர் ஆந்திராவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிலர் தான் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தகவல்கள் முறையாக போய் சென்ற பிறகுதான் அவர்கள் இன்று காலை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் இங்கு குழுமி இருந்தார்கள். தங்களுடைய உறவினர்களை அடையாளம் காணும் பணியில் அடையாளம் காணும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் பலர் தங்களை உள்ளே படுகாயம் அடைந்தவர்களை சென்று நாங்கள் பார்க்க வேண்டும், இங்கு உறவினர்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று சிலர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களை சமாதானப்படுத்தி அதற்கான என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடுகள் தக்க முறையில் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவசர சிகிச்சை மையத்தின் வாசலில் ஒரு உதவி மையம் ஒன்றையும் அமைத்து இலவச உதவி எண்ணையும் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அந்த உதவி மையத்தை பொறுத்தவரையில் வருவாய்த்துறையினர், தனியார் மருத்துவ அதிகாரிகள், அப்புறம் சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சிறு சேமிப்புத்துறை அதிகாரிகள் ஆகியோர் அந்த உதவி மையத்தில் செயல்பட்டு அவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது, அவருக்கு என்ன நிவர்த்தி செய்ய வேண்டும், அது மட்டுமல்லாமல் தங்களுடைய உறவினர்களை தாங்கள் காண வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்தார்கள். அதற்காக அவர்கள் தக்க உதவி மையம் செய்தது. இது மட்டுமல்லாமல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடல்களை சென்று பார்ப்பதற்கு இந்த மருத்துவமனையிலிருந்து சுகாதாரத்துறை சார்பில் ஒரு கார் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக சில உறவினர்கள் அந்த காரில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் சென்றிருக்கிறார்கள். கார்த்திகேயன், நிச்சயமாக இந்த 19 பேர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் எத்தனை பேர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? அவர்களுக்கான சிகிச்சை செலவையும் தமிழக அரசை ஏற்றுக்கொள்கிறதா? அது பற்றி விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? கண்டிப்பாக கார்த்திகேயன், காயம் அடைந்தவர்களுக்கு அனைவருக்குமே அரசு சார்பில் சிகிச்சை செலவு ஏற்கப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இதில் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை விவரங்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஆந்திராவை சேர்ந்த அரசு அதிகாரிகளும் இன்று அல்லது நாளை சென்னை காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்களை சேகரிப்பதற்காக ஆந்திர அரசு அதிகாரிகளும் இங்கே வர உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல்
இது மட்டுமல்லாமல் உடல் அடையாளம் காணப்படாமல் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை காணும் முயற்சியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன். விபத்து நடந்த இடத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் அதிகாரிகள் மற்றும் ஆந்திர மாநில அரசின் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு ஆலோசனை நடத்தினார்கள். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட்டது என்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். அப்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதனுடைய காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். The assessment, ma'am. What have the authorities told you, ma'am? Camera, yeah. Hey, mic da. Nirmal. Hey, mic da. Hey, yella mic da. Hey, camera. Nirmal. This building is consisted of the basement plus stills plus 11 stories. According to investigations conducted by our senior officers, it appears that the building plans that were தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கும் செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் பேசலாம். சுப்பிரமணி, தமிழக முதலமைச்சர் இன்னும் அந்த இடத்தில் இருக்கிறார்களா? ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்களா? அதே போன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? தற்போதைய நிலவரம் என்ன? கண்டிப்பாக கார்த்திகேயன். சரியாக 6:27 மணி அளவில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு வருகை தந்தார்கள். காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறியும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பழங்களையும் முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் people have been traced and recovered. Out of them, 11 are no more. 20 are receiving the best medical care and treatment in hospital. Many of these workers are from Andhra, some from northern states, and efforts are going on to locate the remaining workers. About 72 persons were working inside the building when it collapsed. So, various departments are coordinating with each other and the police and the Fire and Rescue Services Department to recover, rescue all the remaining people who were working inside. How many men and women? Shamir. Talaba, Leela. Among the workers who were working inside, it appears that about 20 were women. The rest were men. We have made arrangements to house and feed the families of the workers who were trapped inside the building. The government has made all arrangements for their housing, shelter and food. We will look after them until everything is over. Meanwhile, rescue efforts are continuing unabated. We hope that we will save as many lives as possible. Over the last few hours, rescue has almost come to an end. Do you think authorities could have avoided this? These are mischievous questions. These are politically motivated questions. I'm not prepared to answer such questions. If you think that the rescue efforts are over, I invite you to stay here and watch the rescue operations till they are over.
சென்னை போரூரில் நடந்த கட்டிட விபத்தில் மீட்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆறுதல் கூறிவிட்டு தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் பேசலாம். சுப்பிரமணி, செய்தியாளர்களை தமிழக முதலமைச்சர் சந்தித்தார்களா? ஏதேனும் கருத்துக்களை சொன்னார்களா? சரியாக 6:27 மணி அளவில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு வருகை தந்தார்கள். காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார், உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். சரியாக 6:40 மணி அளவில் அவர் தற்போது புறப்பட்டு சென்று விட்டார். கார்த்திகேயன், நிச்சயமாக மருத்துவர்களுக்கு ஏதேனும் அவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்களா? மருத்துவர்கள் அது பற்றி ஏதேனும் கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டார்களா? கார்த்திகேயன், தற்போதுதான் முதல்வர் அந்த பகுதியிலிருந்து தற்போது புறப்பட்டு இருக்கிறார். இதன் பிறகுதான் மருத்துவ அதிகாரிகளை சந்தித்து நாம் என்ன நடந்தது என்பதை விரிவாக கேட்க முடியும். கார்த்திகேயன், நிச்சயமாக அங்கே காயமடைந்து அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக கார்த்திகேயன், போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் 19 பேர் காயமடைந்தவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 3 பேர் உடல்நிலை கவலைக்கிடமாக நேற்று இருந்தது. ஆனால் இன்று காலை பொறுத்தவரை அவர்களின் உடல்நிலை தற்போது தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் 5 பேர் இறந்தவர்களில் 5 பேர் உடல் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இன்று அவர்களது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராயப்பேட்டை அரசு மருத்துவத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் ஒப்படைக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.